ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளுக்கென்று ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அநேக ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார். இந்த ஓய்வு நாளுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் உன் உள்ளந்திரியைகள் மகிழும். தேவப்பிள்ளையில உதடுகள் செம்மையானவைகள் அப்படின்னா நல்லது, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்ல போனால் பரிசுத்தமானது. தேவப்பிள்ளையில அதை பேசினதான் நம்ம இருதயம் உள்ள மகிழுமா. ஆனால் இன்றைக்கி உதடுகளில் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நய வசனிப்பு, நிறைய தேவையில்லாத அருவருப்பான காரியங்கள், ஆபாசமான காரியங்கள், அதுதான் உதடுகள் பேசி கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கே சாலமோன் ஞானி சொல்கிறாரு, என் உதடுகள் என்ன பண்ணமா செம்மையானவர்களை பேசினார். ஆனால் நான் மனசுக்குள்ளே வேதனை, மனசுக்குள்ளே கஷ்டம், மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லை, நிறைய புலம்புறோம்ல. ஆனால் இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, உதடுகள் செம்மையானது பேசுகிறதில்ல. உதடுகள் செம்மையானது பேசினா உள்ளந்திரியங்கள் மகிழும், உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் இன்றைக்கி சரியாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள். தேவ பிள்ளையில் நம்ம எத்தனை காரியங்கள் எவ்வளோ பேசுகிறோம்ல, இன்றைக்கி நம்ம உதடுகள் எவ்வளோ செயல்படுதில்லை இன்றைக்கி பாருங்கள். ஆனால் நம்முடைய அதெல்லாம் நல்லதாக இருக்கிறதா இன்றைக்கி யோசித்து பார்க்கும். இந்த ஓய்வு நாளில் நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. சாலமன் சொல்கிறாரு, பொய் உதடுகள். இன்றைக்கி விளையாட்டுக்குள்ள நம்ம போய் சொல்லிடணும்ல, எனக்கு சும்மா விளையாட்டு தான் சொன்னேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் அதை அருவருக்கிறாரா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இன்றைக்கி தேவப்படியில் நான் சின்ன சின்ன காரியத்தை கூட போய் சொல்லாதபடிக்கு உண்மையாக பேச பழகி கொள்ளணும், உண்மையாக வாழ. ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்படும், உண்மையாய் நடக்கிறவளோ அவருக்கு பிரியம். உண்மையாக நடக்கிறது தான் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். இன்றைக்கி சின்ன சின்ன காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க பழகி கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகள், அங்கே பேச்சில், அவங்க நடக்கலை, எல்லாவற்றிலையும் உண்மையாக இருக்க பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனானால் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியமா. நீதியா, உண்மையா, ஆமென், சரியா பேசுகிற உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். அது மாத்திரமில்லை, நிதானமாய் பேசுகிறவன் ராஜாக்கள் பிரியப்படுவார்களாம். சிலலாம் அந்த நிதானமே கிடையாது. கோபம் வந்துச்சுன்னா கண்டபடி பேசுறது, இஷ்டத்துக்கு பேசுறது, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுறது. ஆனால் நிதானமாக பேசுகிற ராஜாக்கள் பிரியப்படுவார்களாம். இன்றைக்கி நீங்களும் நான் எப்படி பேசி கொண்டிருக்கிறோம்? தேவப்பிள்ளையில் கர்த்தருக்கு பிரியமாக பேசி கொண்டிருக்கிறோமா? நிதானமாக பேசுகிறோமா? நீதியாக பேசுகிறோமா? உண்மையை பேசுகிறோமா? ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடாய் பேசுவதும் இல்லை என்று. பயங்கரமாக இருக்கு பாருங்க. என் உதடுகள் தீமையை பேசுவதில்லையா, என் நாக்கு கபட சொல்லுவதில்லையா. ஆமென். இன்றைக்கி நம்ம எவ்வளோ தீமையை பேசுகிறோம்ல, கபடான காரியத்தை செஞ்சிடல. ஆனால் யோபு சொல்கிறாரு, அதனால தான் யோபு தன் உதட்டினால பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளையில் எவ்வளோ ஒரே நாள் எத்தனை பெரிய இழப்புகள், ஆனாலும் தான் உதட்டில் பாவம் செய்யலை. இன்றைக்கி நாம் உதடுகளை பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக இருப்போம். ஆண்டு நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உதடுகளை, நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை நிதானமாய், ஆண்டவரே ஜாக்கிரதையாக, உண்மையாக, பரிசுத்தமாய், செம்மையாய் நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வீணான வார்த்தைகளால் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. யோபு போல் ஆண்டவரே உதட்டத்தில் பாவம் செய்யாமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்கள் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உங்கள் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருங்க. God bless you.